சார் இப்போ அந்த வீடியோல என்ன உண்மைன்னு மட்டும் நீங்க சொல்லிடுங்க. ஏன்னா இந்த வீடியோ சொல்ற கேளுங்க. தயவு செய்து அந்த அந்த கேசட்டை முழுமையாக பார்த்துட்டு அப்புறம் கேள்வி கேளுங்க. இல்லை ஒரு தவறான தகவலை எடிட் பண்ணி பரப்புகிறாங்க. நான் சொன்னது, நான் வந்து ஒரு அமைச்சர், எல்லா சமுதாய மக்களுக்கும் பொதுவான ஆள். நீங்கள் வந்து இப்போ வந்து பின்தங்கி இருக்கிறீங்க. இப்போ தான் படித்து ஒரு 450 பேர் தேர்வு விட்டு வந்திருக்கிறீங்க. இந்த 450 பேர் பதவிக்கு வருகிற போது எல்லா சமுதாய மக்களும் உங்களுக்கு நீங்கள் நல்லபடியாக அனுசரித்து நடந்துக்கிறணுன்றது தான் அதில் இருக்குது. அது அந்த கேசட்டை முழுமையாக பார்த்துட்டு சொல்லுங்கள். இது யாரோ பர்பஸாக அதை மட்டும் சென்சார் பண்ணி இது சொல்லியிருக்கேன். நான் சொன்னது பரம்பரை ஆண்ட பரம்பரைன்றது ராஜராஜ சோழன் காலத்திலிருந்து அந்த மன்னர்கள் காலத்தில் இருக்கிறத தான் நாங்கள் சொல்லியிருக்கோமே ஒழிய இவங்க தவறுதலாக எடுத்துக்கிட்டு அதில் எடிட் பண்ணி போட்டாங்கன்னா அதுக்கு இல்லை. நான் பேசுகிறத முழுசாக நீங்கள் கேளுங்க. எல்லா சமுதாய மக்களும் பயன்படுற மாதிரி நீங்கள் வந்து இன்றைக்கி தேர்வு பெற்றவங்க நடந்துக்கிறணும். நான் அமைச்சரை பொறுத்தளவு எல்லாருக்கும் பொதுவான ஆள் அப்படின்னு பேசியிருக்கேன். அந்த கேசட்டை முழுசாக அவங்கள்ட்ட போட சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு அப்புறம் சொல்லுங்கள். இது பர்பஸாக, அதுவும் என்றைக்கு நடந்து 2 மாதம் ஆச்சா 3 மாதம் ஆச்சு, என்னமோ நேற்று நடந்த மாதிரி இன்றைக்கி நடந்த மாதிரி மீடியாவில் போட்டால் அதுக்கு நான் பதில் சொல்லலை. இப்போ நீங்கள் வேணும்னே கேட்குறீங்க. அது முழு கேசட்டையும் பார்த்துட்டு பேசணும். புரியுதா? அது எனக்கு தெரியல. நீங்கள் தான் அதை கண்டுபிடிச்சி சொல்லணும். தெரியல. கோபத்தின் காரணமாக அதை செய்கிறாங்களா? நீங்கள் பொதுவானவர் சார், அனைவருக்கும் தெரிந்தது. இப்போ நீங்கள் ஏன் இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்க? எனக்கு யாரும் கோபம் இல்லை, யாரும் என் மேலே வருத்த போகிறதுக்கு இல்லை. அது என்ன காரணத்துக்காக அந்த மீடியா பண்ணாங்கன்னா அவங்கள தான் நீங்கள் கேட்கணும். நான் பேசின முழுசையும் அந்த இதில் நீங்கள் போட்டு பார்த்துங்க. நான் அப்போ சொல்லியிருக்கேன், எல்லா சமுதாய மக்களுக்கும் எல்லாருக்கும் நான் பொதுவான ஆள். நீங்கள் வரக்கூடிய தேர்ந்தெடுத்து வரக்கூடிய அரசு வேலைக்கு போகக்கூடிய நீங்கள் நிச்சயமாக எல்லோருக்கும் பொதுவான ஆளாக உங்களுடைய அணுகுமுறையும் எளிவாக அவர்களை மதிக்கத்தக்க வகையில் இருக்க வேண்டும்னு நான் கேசட்டில் சொல்லியிருக்கேன். அதை தர்றேன். அதை நீங்கள் பார்த்து வச்சுருக்காங்க. ஆமாம், அதில் 5000 பேர் இப்போ பண்ணியிருக்கிறாங்க. அதில் 450 பேர் குரூப் 2 குரூப் 4 மற்றதெல்லாம் தேர்ச்சி போட்டிருக்காங்க. அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்காக கூப்பிட்டுருந்தாங்க. அது வருஷம் எல்லாத்துக்கும் போகிறதுக்கு தான் காரணம். அப்போ அவங்க இந்த மாதிரி தேர்ச்சி பெற்று வந்தவங்க வந்து நீங்கள் வந்து வருகிற போது வருங்காலத்தில் வந்து உங்களுக்கு சந்ததியை நீங்கள் எல்லாம் வழிகாட்டணும், எல்லாத்தையும் படிக்க வைக்கணும், கொல்ல வைக்கணும்னு சொன்னோம். புரியுதா? புரிகிறப்ப இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருந்தோம். அதே மாதிரி நான் வந்து எல்லாருக்கும் பொதுவான ஆள் அமைச்சர் இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் நீங்கள் இவ்வளோ பேர் படித்து வர்றது ரொம்ப தக்கது. 1784 1784 வந்து ஒரு பெரிய ஆங்கிலேயர் போராட்டம் நடந்திருக்கு. அந்த போராட்டத்தில் இந்த இருக்கு எங்கே விட்டாங்க அந்த கெஜெட், எங்கே இந்த கெஜெட் லேசாக கொடுங்க, கொஞ்சம் கண்ணில் பார்த்துக்கிறேன். வேறு யாருக்கு 1784 எங்கடா இருக்குது இந்த பக்கம்? டேய் இந்த பார்த்துக்குங்க, இந்த இதை நல்லா பார்த்துக்குங்க, எல்லாம் மீடியா எடுத்துக்கங்க. 1781 ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் மொத்தத்தில் 5000 பேர் இறந்து போயிடுறாங்க. அந்த 5000 பேரும் அது இது வந்து கெஜெட்டு, நான் சொல்கிறது கெஜெட்டில் ஆங்கிலேயர் வந்து படிக்க, அது ஆங்கிலேயரே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சரியா? இந்த தான் கெஜெட்டு புக்கு. சரியா? இது நம்மது இல்லைங்க, இது பூராமே கெஜெட்டு புக்கு. இந்த கெஜெட் புக்கில் மதுரையை பற்றி பூராமே இருக்குது. அதில் இந்த மாதிரியெல்லாம் இறந்துருக்குறாங்க. அந்த காலத்தில் படிக்கிற காலத்தில் இவ்வளோ வரலாறு இது விட்டுட்டீங்க. இப்போ நீங்கள்லாம் படித்து வந்திருக்குறீங்க, அவ்வளோ தெளிவாக வந்திருக்கீங்க. வர்ற காலத்தில் வரலாறுகளையும் பார்க்கணும். அதே சமயத்தில் நீங்கள் போகிற வேலையில் எல்லாரையும் சமுதாயத்தை அணுகணும். நான் மந்திரின்றவன் எல்லா சமுதாயத்துக்கும் பொதுவான ஆள், அரசுக்குன்ற மாதிரி கேசட் இருக்குது. கேசட்டை தர்றேன். இதெல்லாம் விட்டுட்டு அந்த ஒரு பத்திரிக்கை மட்டும் எடிட் பண்ணி, ஏன்னா நான் சொன்னது ராஜராஜ சோழன் காலத்தில் இந்த மாதிரி இருந்து இவ்வளோலாம் பண்ணியிருக்காரு, அவர் பண்ணியிருக்கிறாருன்ற அர்த்தத்தில் தான் நான் சொன்னேன். இதுக்கு எடிட் பண்ணி ஏன் சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. புரியுதுங்களா? நான் சொன்ன கேசட்டு, நான் சொன்னது எல்லாத்தையும் அந்த கேசட்டை தர்றேன், பார்த்துங்க. இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கு கெஜெட்டில். ரைட்டா? சரியா? அதனால் ஏதாவது உண்மை நியூஸை பண்ணணும். தவறானதை எதுக்காக பண்ணாங்க, யார் பண்ணாங்கன்னா, பின்னுக்கு இருந்து யார் இயக்குறாங்கன்னு எங்களுக்கு தெரியல. சரியா? ரைட். வேறு என்ன சொல்லணும்? அந்த பொய்யான தகவலை சொல்ல முடியாது. அதனால தயவு செய்து உண்மையானதை மட்டும் கெஜெட் பண்ணி கொஞ்சம் கிளியர் பண்ணு. அதை அப்படியே சென்சார் பண்ணி சும்மா ஒரு வேடிங் கடைசி வேடிங் மட்டும் எதுக்காக போட்டாங்கன்னு தெரியல. அந்த வீடியோ மட்டும் அனுப்பிடுறேன்.